குழந்தை வந்து 16 மந்த்ஸில் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ வந்து சில சமயம் தவழ்றாங்க. ஸோ இது வந்து ரிக்ரெஷனா? இவங்களுக்கு ஆட்டிசம் இருக்குமா? இது வந்து இது ஏதாவது ப்ராப்ளமா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வந்து ஆன்லைன்ல கிளாரிஃபை பண்ணிக்கிற, இல்ல கேட்குற ஒரு கொஸ்டின் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, அ என்ன பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குமா? ஹை பிபி இருக்குமா? எனக்கு இப்படி இப்படி இருக்கு. இது மாரி சிம்ப்டம்ஸே இருக்கு, இல்ல சிம்ப்டம்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்குற மாரி. ஸோ அன்லெஸ் யூ டூ அ பிளட் டெஸ்ட். பிபிய செக் பண்ணா தான் பிபி இருக்கா இல்லையான்னு தெரியும். பிளட் டெஸ்ட் பண்ணா தான் உங்களோட டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இஷ்யூஸ் இருக்கா இல்லையா? இல்ல ப்ராப்ளம்ஸ் பின்னாடி வருமா? இல்ல ஏதாவது டெவலப்மெண்டல் டிலேஸ் இருக்கா? மைல்ஸ்டோன்ஸ்ல மட்டும் தான் பின்னாடி இருக்காங்களா? எந்த ப்ராப்ளமும் இருக்கா இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு தரோ அசஸ்மென்ட்க்கு அப்புறம் தான் ஒரு பீடியாட்ரிஷியன் சொல்ல முடியும். அத விட்டுட்டு நீங்க வேற யாரையும் கேட்கும்போது, அவங்க இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லன்னு சொன்னாங்கன்னா, நீங்க முக்கியமான அந்த செக்கப்ப டைமுக்கு பண்றதுக்கு தவறிடுவீங்க. அதனால அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒரு முறை ஒரு பீடியாட்ரிஷியன போய் கன்சல்ட் பண்ணி உங்க குழந்தைய அவங்க செக் பண்ணட்டும். அவங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்களுக்கு பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கக்கூடாது. குழந்தைய பார்க்கும்போதே அவங்களால அசஸ் பண்ண முடியும். ஏன்னா, அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அப்புறம் ஏதாவது ஃபர்தர் டெஸ்டிங் தேவை அப்படின்னா, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு மைல்ஸ்டோன் இல்ல ஒரு விஷயம், ஒரு சிம்ப்டம் ஆர் ஒரு ப்ராப்ளம் ஏரியாவ வச்சு, இல்லன்னா மைல்ஸ்டோன்ஸ்லயே ஒரே ஒரு மைல்ஸ்டோன்ல அவங்க பிஹைண்டா இருக்காங்கன்னா, அத வச்சு இது ஒரு ப்ராப்ளமா? இல்லையா? எஸ்பெஷலி இந்த ஆட்டிசம் மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரோட சைனா? இது எதுக்கான அறிகுறி? பின்னாடி ப்ராப்ளம் வருமா? இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க யாரையுமே போய் கேட்கக்கூடாது. ஏன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் வந்து உங்க குழந்தைய அசஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இதுக்கான டயக்னாசிஸ் குடுக்க முடியும். அத நீங்க புரிஞ்சுக்கோங்க.